வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பூஜைக்கு ராஜராஜனை கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோகிணி, மயில் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அங்கே தான் நம்ம சந்திரா ஒரு பிளான் பண்ணி பூஜை நிப்பாட்ட ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா பூஜைக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி திடீர்னு உள்ளே வராங்க. வந்து பூஜை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர்க்காரங்களாம் யார்மா நீனு, எதுக்கு திடீர்னு உள்ளே வந்து பூஜை நிப்பாட்டுன்னு சொல்கிற, நீ யார் அப்படின்னு ஊர்க்காரங்களாம் அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, ஆமாம் நான் இந்த ஊர் இல்லை, வெளியூர் தான், இந்த ஊரில் இருக்கவர் தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தார். எல்லோருக்கும் ரொம்ப ஷாக்கு. யார்மா நீ, எதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்க, சொல்லுமான்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க. சரிம்மா அதெல்லாம் என்ன இப்போ இங்கே வந்து பேசிக்கிட்டு, என்னம்மா வேணும் உனக்குன்னா, இல்லை அந்த ஆள் தான் என்னை ஏமாற்றிட்டார், அவர் இங்கே தான் இருக்கார். யாருமா அது, அவர் ஒரு பெரிய ஆள் தான், சொல்லுமா யார் அதுன்னு கேட்குறாங்க. கார்த்திக் என்ன பேசுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கார். உடனே அந்த ஊர்க்காரங்களாம், சரிம்மா இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இங்கே பஞ்சாயத்து வச்சுருக்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே ஊர்க்காரங்களாம், சரிம்மா உனக்கு என்ன வேணும், இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்க, அதை சொல்லு முன்னான்னு கேட்குறாங்க. என்னை ஏமாத்தினவர் இங்கே தான் இருக்கார். யாருமா அதுன்னா வேறு யாரும் இல்லை, இந்த ராஜராஜன் தான் அந்த லேடி சொல்கிறாங்க. கை காமிச்சு இந்த ராஜராஜன் தானே சொல்கிறாங்க அந்த லேடி. இவ்வளோ நாள் என் கூட இருந்தார், எல்லாமே செஞ்சார், இப்போ என்னை விட்டு விலகிறாரு, அதனால தான் இங்கே நான் வந்தேன், நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த லேடி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. என் கூட நல்லா பழகிட்டு இப்போ என்னை யாருன்னு தெரிலன்னு சொல்கிறாருன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே ராஜராஜன் முழிக்கிறாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாதம்மான்னு சொல்கிறாரு. உடனே கார்த்திக் செம டென்ஷனு. இந்த பாருமா, பார்த்து பேசு, மரியாதை பேசு, என் மாமா பற்றி எப்படி நீ தப்பாக பேசலாம், உனக்கு என்ன உரிமை இருக்குது, அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார். அந்த லேடி, இவர் தாங்க என் கூட வாழ்ந்தார், இப்போ சடனாக என்னை விட்டு வெளியே நவுந்து போகிறாரு. சரிம்மா உன்னை ஏமாத்தலா சொல்லல, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சந்திரா, சிவனாண்டி, முத்துவலி இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சு பிளான் இவங்களோட தான்ட்டு. சரிம்மா நீ இவ்வளோ பேசுறதுல அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா, அதை சொல்லுமான்னு ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க. உடனே அந்த லேடி, தெரியுங்க நீங்கள் ஆதாரம் கேட்பீங்க தெரியும், ஆதாரம் என் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. பேக்லேருந்து ஒரு செயின் எடுத்து காட்டுறாங்க. எல்லோரும் அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இது நகை, யாருன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. உடனே ராஜராஜனுக்கு ஷாக்கு அந்த செயினை பார்த்த உடனே. அந்த லேடி சொல்கிறாங்க, அந்த நகை யாருன்னு தெரியும், ராஜராஜன் அவங்க ஒய்ஃப் சாமுண்டீஸ்வரி நகை தான் இதுன்னு சொல்கிறாங்க அந்த லேடி. இந்த நகை ராஜராஜன் தான் கொடுத்தாரு, அவங்க ஒய்ஃப் சாமுண்டீஸ்வரி நகை தான் இது. எப்படி என்கிட்ட கொடுத்தாருன்னா, நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தேன், அப்போது அவர்கிட்ட எதுவும் இல்லை, இதை கொடுத்து தான் என்னை வச்சுக்க சொன்னார், அவர் தான் இந்த நகையை என்கிட்ட கொடுத்தாரு, நான் பண கஷ்டத்தில் இருக்கும்போதுன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, ராஜராஜிட்ட பணம் இல்லை, அதனால் அப்பா அந்த நகையை எடுத்து என்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னார், இது இப்போதைக்கு நீ வச்சுக்கோண்டு, இல்லைனா அந்த நகை எப்படிங்க என்கிட்ட வரும், நீங்களே சொல்லுங்கன்னு அப்படி ஊர்க்காரங்கள்ட்ட அந்த லேடி பேசுகிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரேவதி, மயில், ராஜா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த நகையை பார்த்த உடனே. கதை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த கோயில் கலச பூஜை நம்ம ராஜராஜன் சிறப்பாக பண்ணுவாரா இல்லையா, அதை தான் இந்த கதை ட்விஸ்ட் இருக்குது. பார்க்கலாம் தொடர்ந்து.